அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேற்றும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த இந்தியாவில் அதாவது இந்த ஆண்டு இந்தியாவில் பகுதி நேர சந்திர கிரகணமும் உலகில் முழு நேர சந்திர கிரகணம் நிலவுகிறது. கருத்தில் கொள்ளுங்கள். இதுவும் நீண்ட உலகத்தை பொறுத்த மட்டும் நீண்ட சந்திர கிரகணம். அதை பற்றி தான் சிறு விளக்கம் சொல்ல போகிறேன். இப்போ இந்த சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 19ஆம் தேதி ஆங்கில வருடம் 3/3/2026, அதாவது மார்ச் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பூர நட்சத்திரத்தில் கேது கிருஷ்ணம் முழு சந்திர கிரகணமாக உலகுக்கும் இந்தியாவில் பகுதி நேர சந்திர கிரகணமாக தெரியும். இந்த சந்திர கிரகணத்தால் தோஷமுள்ள நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி, இவங்களுக்கெல்லாம் இந்த கிரக தோஷம் ஏற்படும். அதனால் கண்டிப்பாக சாந்தி செய்து கொள்ளணும். இப்போ இந்த கிரக தோஷம் உள்ள நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் கிரக தோஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 4 மணி நேரத்துக்கு முன்னதாக உணவு அருந்தி விடுவோம். அதே போல் கிருஷ்ண காலத்தில் குளித்துவிட்டு காயத்ரி மந்திரத்தையோ அல்லது அவர்களுக்கு தெரிந்த மந்திரங்களையோ ஜபம் செய்யலாம். கிரகணம் முடிந்த பின் மீண்டும் குளித்துவிட்டு அருகில் உள்ள தங்கள் இஷ்ட தெய்வம் கோயிலுக்கு சென்று வணங்கி வர வேண்டும். அதேபோல் வீட்டில் உள்ள உங்களுக்கு பூஜை செய்யும் படங்களுக்கு பழம் நெய்வேத்தியம் செய்து கற்பூரம் ஆராத்தி காத்திவிட்டு கிரகணம் முடிந்த பிறகு புதிதாக சமைத்த உணவை தான் உண்ணணும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த பகுதி நேர இந்தியாவில் தெரியும் இந்த சந்திர கிரகணத்தை பார்த்தீங்கன்னா இதனால் சாதாரண ஜாதகர்களுக்கு பாதிப்பு கிடையாது. ஏற்கனவே பிடித்த சந்திர கிரகணத்தால் சாதாரண ஜாதகர்களுக்கு நீங்களே கண்கூடாக பார்த்துருப்பீங்க, ஏகப்பட்ட உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு. இது இந்தியாவில் பகுதி நேரம் தெரியும் சந்திர கிரகணம் என்பதால் உயர் மட்ட பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். அதே போல் உயர் பதவியில் இருக்கிறவங்களுக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும். உயர் பதவியில் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஆபத்து ஏற்படுத்தும். அது எந்த துறையாக இருந்தாலும் யார் உயர் பதவியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படுத்தும். அதுவும் இந்த மகம், பூரம், உத்திரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரக்காரர்கள் 100% பாதிப்படைவாங்க. அதனால் அவங்க இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்கிட்டு இந்த சந்திரகிரகணத்தை முடித்தாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையிலேருந்து பிரச்சனை தீரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.